நான் அவரோட பிள்ளை. காலர் தூக்கி சொல்லுங்க, நான் அவரோட பிள்ளை. ஹல்லேலூயா. காலரே இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லுங்க, அவரோட பிள்ளை நான். மோசஸ் சொல்லு, கௌதம் கிட்ட சொல்லி பார்க்கலாம். கௌதம் சொல்லு மோசஸ் கிட்ட, நான் அவரோட பிள்ளை. யார் உங்களோட ஃபாதர்? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ்க்கே ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஃபாதர், அவரை நம்ம இந்த நேரத்தில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அவர் சாதாரணமானவர் இல்லைங்க, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமே. இந்த ஐஸ்வர்ய சம்பன்னர் வந்து ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சாராம். அந்த மனுஷனை பற்றி தான் பைபிளில் ஒரு ரெக்கார்டை பார்க்குறோம். இது போல ஒரு ராஜா இதுக்கு முன்னாடி இருந்ததும் கிடையாது, இனிமேல் வர்றதும் கிடையாது. ஆமே. இவர் ஆசீர்வதிச்ச ஒரு மனுஷனை மாதிரியே இனிமேல் இருக்க முடியாது. அப்படின்னா இவரோட பிள்ளையா இருக்கிற என் லைஃப் எப்படி இருக்கும்? சாலமோன் ராஜாவை பார்க்கிலும் பெரியவர் நமக்குள் இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் நமக்குள் இருக்கிறார். அவர் யாருன்னு தெரியுமா? அவர் என் அப்பா. ஹல்லேலூயா. அவர் என்னுடைய தகப்பன். என்னுடைய தகப்பன் சாதாரணமானவர்கள், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். பூமியும் அது நிறைவும் அவருடையது, நான் அவருடையவள். ஹல்லேலூயா. எனக்காக தாங்க இத்தனையும் அவர் படைச்சிருக்கிறார். அவர் படைச்சதை ஏதாவது ரசிச்சிருக்கீங்களா? லாஸ்ட் டைம் அதுக்கு தான் உங்களை திருச்சூர் கூட்டு போய் கொஞ்சமாக ரசிங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். எத்தனை பேர் ரசிச்சிங்க? இனி நம்ம நிறைய ரசிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் படைச்சதெல்லாம் ரசிங்க. உங்களுக்கு அழகான மனைவியை படைச்சிருக்கார், ரசிங்க. உங்களுக்காக அழகான கணவரை படைச்சிருக்கார், ரசிங்க. அழகான பிள்ளைகளை கொடுத்துருக்கார், ரசிங்க. அப்படியே அவங்கள ஏதோ ஒரு ப்ரெஷர்லேயே வச்சுட்டு இருக்காம கொஞ்சம் ரசிங்க அவங்கள. உங்களுக்கு அழகான வீட்டை தந்திருக்கிறாரு, ரசிங்க. ரசிச்சிங்கன்னா உங்கள் வீடே அழகாயிரும். ஆமே. கர்த்தர் தந்ததை ரசிச்சு பாருங்க. நல்ல பைக்கை தந்திருக்காரு, ரசிங்க. நல்ல காரை தந்திருக்காரு, ரசிச்சு பாருங்க. அப்பா என்னெல்லாம் தந்திருக்காரோ ரசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? ரசிக்கணும். ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் இயேசுவோடு வாழ்க்கையை. எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க? சரி, வீட்டுக்கு போனது அந்த பாட்டை கேளுங்க. சரியா? அந்த மீட்டிங்கோட எண்டில் அந்த பாட்டை போட்டு விடுங்க. ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் இயேசுவோடு நாட்களை ரசிக்கிறேன். இதுதாங்க நம்ம வாழ்க்கை. ஆமென். ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் இயேசுவோடு புயல்களை. இப்படி எழுதியிருக்கலாம். ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் இயேசுவோடு கல்லறையை. இயேசு இருந்தால் அந்த கல்லறை காலி தானே. இயேசுவோட நான் புயல்களை ரசிப்பேன், இயேசுவோட சிங்ககேபியை நான் ரசிப்பேன். யாராவது தானியேல் மாதிரி சிங்ககேபியை ரசிச்சிருப்பாங்களா? எல்லாரும் பயந்துருப்பாங்க. ஆனால் தானியேல் என்ன பண்ணியிருக்காரு? சிங்ககேபியவே ரசிச்சிருக்காரு. ஓ, சிங்கங்கள்லாம் இப்படி தான் இருப்பீங்களா கெபியில்? ஓ, இப்படியெல்லாம் கத்திட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இப்படி தான் வச்சுருப்பாங்களா? இவ்வளோ எலும்பு தொண்டு கிடக்கு, இவ்வளோ சாப்பிட்ருக்கீங்களாடா? யாரும் ரசிக்காத இடத்த இயேசுவோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் ரசிப்பீங்க. இயேசு உங்கள் தகப்பனாக இருக்கும்போது எல்லாரும் பயப்படுற இடத்த நீங்கள் ரசிப்பீங்க. எதை பார்த்து பயப்படுறீங்களோ? இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகிருக்கு? சில பேர் வயசை பார்த்தா ஐயோ 40 வயசு ஆயிருச்சா, ஐயோ 50 வயசு ஆயிருச்சா. ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் இயேசுவோடு முதிர் வயதை. ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட ரசிக்கிறதுக்காக தான் அவரை நம்முடைய தகப்பனாக நம்ம கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறார். எவ்வளோ பேர் உங்கள் வாழ்க்கையை ரசிக்க போகிறீங்க? இது வரைக்கும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு சாபமாக இருந்துச்சா? இனிமேல் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ரசிக்க போகிறீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அபிஷேகத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் ரசிப்பீங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ரசிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தந்த குடும்பத்தை, உங்கள் உறவுகளை நீங்கள் ரசிப்பீங்க. கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்கீங்கன்னா கர்த்தர் கொடுத்தது எல்லாம் நீங்கள் ரசிப்பீங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்தது எல்லாம் ரசிப்பீங்க. தீர்க்க தரிசனம் சொல்லிட்டீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, இனி நீங்கள் குடும்பம் சாபமாக இருக்காது, நீங்கள் ரசிப்பீங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்ததை ரசித்து பாருங்களேன், ரட்சிப்பு அதுலேருந்து வெளிப்படும். ஆமென். கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா ரட்சிப்பு அதுலேருந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும், அது வெளியே வரும். ரட்சிப்பு தெரியணுமா அப்படின்னா ரசிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இன்னையிலேருந்து எவ்வளோ பேர் ரசிப்பீங்க? எல்லாம் ஒரு டைம் வச்சு அதை மட்டும் அப்படியே பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க. சமைக்கணும், நான் சமைச்சிட்டேன், கடமை முடிஞ்சு. சம்பாதிக்கணும், இந்தா சம்பாரிச்சாச்சு, போ. பர்த்டே வந்தா ஒரு ட்ரெஸ்ஸை பிடி. இல்லை, ரசிங்க. இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது என்ன பண்ணணும்? எவ்வளோ அழகாக இருக்க, அழகாக இல்லைனாலும் அழகாக இருக்கேன்னு சொல்லும்போது ரட்சிப்பு வெளிப்படும். அதிலிருந்து அவங்க அழகாவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ரசிக்கணும். வாழ்க்கையை ரசித்து பாருங்கள், அது உங்கள் கையை விட்டு போகவே போகாது. கர்த்தர் கொடுத்ததை எல்லாம் ரசிங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே என்ன இருந்துக்கிட்டே இருக்கும்? பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனை நடுவில் ரசித்து பாருங்களேன், அது அழகாக மாறிடும். ரட்சிப்பு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இன்னையிலேருந்து எவ்வளோ பேர் ரசிக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் விரும்புகிறார். நீங்கள் ரசிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் ரசிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் பாருங்கள், நாட்கள் அப்படியே ஓடி வருக வா வந்துரு அப்படின்னா கூப்பிட்டாரு. ஒரு நிமிஷம் வாழ கொடுத்துருக்காரு, அனுபவிக்க கொடுத்துருக்கிறார். நீங்கள் அனுபவிக்கணும், நீங்கள் வாழணும். இன்னிலிருந்து எவ்வளோ பேர் உங்கள் வாழ்க்கையை ரசிக்க போகிறீங்க? ஆமென். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரசிக்கிறத கர்த்தர் விரும்புகிறாரு. சில பேருக்கு அந்த ரசனை பிறப்பிலேயே இருக்காது. பிறப்பிலேயே என்ன இருக்காது?
ரசனைன்றதே அவங்களுக்கு இருக்காது. இப்போ என்ன பர்த்டே, இப்போ என்ன உனக்கு என்ன வேணும், என்ன உனக்கு என்ன பிரச்சனை, சரி என்ன பிரியாணி சமைச்சிக்க போடு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சில பேருக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது ரசிக்கவே மாட்டாங்க. உங்கள் தலையில் அப்படிப்பட்டவங்க கையை வச்சு சொல்லுங்கள், எனக்கு ரசனையை கொடுங்க ஆண்டவரே. சொல்ல மாட்டீங்களே, கண்டுபிடிச்சிருவாங்க பாஸ்டர் அப்படின்னு. ஜஸ்ட் மனசுலையாவது சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ரசனையை கொடுங்க. கேளுங்களேன், ஆண்டவர்கிட்ட ரசனையான இருதயத்தை உங்களுக்கு தருவார், ரசிக்கிற இருதயத்தை தருவார். நம்ம எத்தனையோ நாள் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கலாம், பட் என்ன விஷயம் மிஸ்டேக்னே தெரியாமல் இருந்தால் நம்ம என்ன செய்யறது? இன்னைக்கு ஆண்டவர் அதை சீர்படுத்த நினைக்கிறார். உங்கள் மனைவிக்கு எத்தனை வயசானாலும் ரசிங்க, உங்கள் கணவருக்கு எத்தனை வயசானாலும் ரசிங்க, உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ வளர்ந்தாலும் ரசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தந்ததை அனுபவிங்க, அதுதாங்க ஜெயம். ஆமென். அவர் என்னுடைய தகப்பனா இருக்கிறார் என்பதை நான் என் வாழ்க்கையில் ஒரு செகண்டும் அனுபவிக்கணும். ஆமென். ஒவ்வொரு செகண்டும் அனுபவிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை இதுதான், நான் உனக்கு தகப்பனா இருப்பேன், நீ என்னுடையவளா இருப்ப. அதுதாங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன நடக்குது. எந்த சூழ்நிலையும் நான் நினைப்பேன், எனக்கு ஒரு தகப்பன் இருக்காரு, என் கூட ஒரு அப்பா இருக்காரு. ஹல்லேலூயா. என்னை பெற்ற அப்பா என் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த அப்பா என் கூட இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு என்னோட இருக்காரு, அப்பா என் கூட இருக்கார், தகப்பன் என் கூட இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் என்னை நடத்துகிற தெய்வம் என்னோட இருக்கிறார், அவர் என்னோட அப்பாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது. நம்ம வாசிச்சோம்ல 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். நம்ம ஏற்கனவே 4 வசனம் வரைக்கும் அதில் வாசித்தோம். அந்த 4லிருந்து இனி ஒரு 2 வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் யாரால பிறந்திருக்கு? இயேசுவால. நம்மளுடைய விசுவாசம் நம்ம சுத்தி ஏதோ ஒன்று பார்க்குறோன்றதுனால கிடையாது, ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம நம்புறோம்ல, அதுதான் விசுவாசம். இது எப்படிங்க பிறந்துச்சு? இயேசுவால பிறந்துச்சு. பெரும்பாடு உள்ள ஸ்ரீ 12 வருஷமா என்னவா இருக்கிறாங்க? அந்த வியாதியிலேயே இருக்காங்க. இயேசு அந்த வழியா வராருன்னு கேள்விப்பட்டதுமே அவங்க என்ன சொல்றாங்க? நான் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு சுகம் அடைவேன். எப்படி? நீ பாத்தியா? இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எங்கேயாவது செஞ்சிருக்கிறத நீ பாத்தியா? அவர் சொன்னாரா? எப்படி? இல்லைங்க, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர்கிட்ட நான் போனா போதும், அவர்கிட்ட இருக்க எல்லாத்துலயும் வல்லமை இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் பிறக்குது. எப்படி விசுவாசம் பிறந்துச்சு? விசுவாசம் எப்படி பிறந்துச்சு? அவ இயேசுவை நம்புனா. ஹல்லேலூயா. இயேசுவால பிறந்துச்சு. சொல்லுங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்துல இவ யாருங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இவங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அதையே மாத்திருச்சு. ஹல்லேலூயா. உலகத்துல நீ யாரு? நான் சாபமான மனுஷி. இயேசுவால ஒரு விசுவாசம் பிறந்துச்சுன்னா உங்க உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? என் உலகத்தை நான் ஜெயிப்பேன். ஆமே. என்னை சுத்தி இந்த உலகம் என்ன அடையாளம் வச்சிருக்கோம், இந்த உலகம் எனக்கு எவ்வளவு கொடுக்குதோ, என் லைஃபை எவ்வளவு வச்சிருக்கோ, அது எல்லாத்தையும் நான் உடைச்சு ஜெயிப்பேன். எப்போன்னா தேவனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் பிறக்கணும். தேவனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் பிறக்கணும். இன்னைக்கு அந்த விசுவாசம் பிறக்கிறதுக்கு விட்டு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்குள்ள பிறக்கிறதுக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? ஆமே. உங்க உலகத்துல உங்களுக்கு இருக்கிற அடையாளங்கள் மாறும். அதுதாங்க உலகத்தை ஜெயிக்கிறது. உலகம் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கும், நீங்க இவங்க தான், உங்களால இவ்வளவுதான் முடியும், இதுதான் உங்க கெப்பாசிட்டி, இதுதான் உங்க நேம், இதுதான் உங்க அடையாளம். ஆனா இயேசுவால் உங்க விசுவாசம் பிறக்கும். நீங்க காணாததை விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப நான் இங்க இருக்கிற யாராவது பார்த்து, நீங்க பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமாக வைப்பார் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? இது எப்படி ஆகும்? அப்படிதான் மரியாள் மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? இது எப்படி நடக்கும்? அப்படியே பூமியில் இருக்கிற நான் எங்க வீட்டை யோசிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமியில் இருக்கிற இது என்னோட தாட்ல நான் யோசிச்சேன்னா என்னால் இதை நம்பவே முடியும். இது எப்படி நடக்கும்? எங்களோட சம்பளம் இது, எங்கள் வீடு இப்படி, நாங்கள் இருக்கிற இடம் இப்படி, நாங்கள் எங்களை சுற்றி இருக்க பேக்ரவுண்டு இப்படி, எங்களோட வம்சம் இப்படி, இது எப்படி நடக்கும்? பூமியில் இத்தனை ஜனங்கள் இருக்காங்க, அமெரிக்கா அப்படி இருக்குது, அங்கே ஆஸ்திரேலியா இருக்குது, இதெல்லாம் உங்கள் மைண்ட் என்ன செய்யும்? யோசிச்சுக்கிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் யோசிக்காம உங்கள் விசுவாசம் இயேசுவால் பிறகுதுன்னா, இயேசுவால் இது முடியுங்க. எங்கள் குடும்பத்தை அவர் உயர்த்துவார், எங்கள் குடும்பத்தை அவர் கட்டுவார், என்னை உயர்த்துவார். அந்த விசுவாசம் இயேசுவால் பிறக்கும் போது இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எதனால் பிறக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். எதை நம்பி நீங்க விசுவாசிக்கிறீங்க அதை மாத்துங்க. இயேசுவை மட்டும் நம்புங்க. ஆமென். இயேசுவை மட்டும் நம்புங்க. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க உலகத்தை நீங்க ஜெயிக்கணுமா? உங்களுக்கு வச்சிருக்கிற பார்டர்ஸ் எல்லாம் நீங்க ஜெயிக்கணுமா? உங்க முன்னாடி இருக்க மதிலை நீங்க தாண்டணுமா? தேவனால தான். தேவனால் நீங்க பிறக்கும் போது, உங்க விசுவாசம் தேவனால் பிறக்கும் போது நீங்க உலகத்தை ஜெயிப்பீங்க. உங்களை சுத்தி இன்னைக்கு உலகம் என்ன லெவல்ல இருக்கு, என்ன உலகத்துல நீங்க இருக்கீங்க, உங்களை சுத்தி யாரெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க, இயேசுவை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அதெல்லாம் மாறிடும்.
ஆமென். இப்போ விசுவாசிங்க பார்க்கலாம். இப்போ விசுவாசிங்க பார்க்கலாம். உங்களை சுற்றி என்ன சூழ்நிலை இப்போ இருக்குது, இப்போ என்ன இருக்குது, என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்கள் குடும்பம் என்ன லெவலில் இருக்குது, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. இதுதான் உங்கள் உலகம், உங்களை சுற்றி இருக்கிற உலகம். நீங்கள் உலகத்தை அப்படி தான் பார்க்குறீங்க இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்ற நினைக்கிறார். எப்படிங்க மாறும்? என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசிங்களேன், விசுவாசிங்க, நம்புங்க. ஹல்லேலூயா. விசுவாசிங்க, கிறிஸ்துவ விசுவாசிங்க, நிச்சயமா மாறும்னு விசுவாசிங்க. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 12 வருஷமா பெரும்பாடு அந்த ஸ்திரீக்கு இல்லையா? ஆனா இயேசு அவங்க விசுவாசிச்சப்ப அவங்க உலகமே மாறிடுச்சு. அவங்க உலகமே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா எல்லாரும் அவங்கள பார்த்து என்ன செய்வாங்க? தூரமா போயிடுவாங்க இல்லையா? ஆசாரியர்கிட்ட எல்லாம் இவங்க போகக்கூடாது. இவங்க போய் யாரை தொட்டாலும், இவங்களை யார் தொட்டாலும் அவங்களுக்கு தீட்டு. இதுதாங்க அவங்க உலகம், இதுதான் அவங்க உலகம். ஆனா இயேசுவை போய் அவங்க தொட்டாங்க விசுவாசத்துல, அவங்க உலகமே மாறிடுச்சு. இப்ப யாராவது ஓடுவாங்களா தூரம்? இப்ப அவங்க வெளியே வரும்போது ஜனங்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறோம். இவதான் அது, இங்க ஓடி வசிக்கிறோம், போறா போறா, போயிரு வசிக்கிறவா. இது வரைக்கும் போறா வா ஓடுவா அப்படின்னு ஓடினவங்கள இப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? போறா வாங்க 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 பாருங்க பாருங்க, இவதாங்க அது, இவதான் இயேசுவை தொட்டு சுகம். அப்போ இவ என்னவா மாறிட்டா? இவளே ஒரு அடையாளமா மாறிட்டா, ஒரு சைனா மாறிட்டா. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் உங்க உலகத்தை ஜெயிக்கும். பக்கத்துக்கு அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க விசுவாசம் உங்க உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்க ஃபெய்த் உங்க வேர்ல்டையே மாத்திரும். உங்க வேர்ல்டையே மாத்திரும். என்ன வேர்ல்ட்ல நீங்க இருக்கீங்களோ அதை மாத்திரும். உங்க உலகத்தை மாத்தும். உங்க உலகம் எப்படி இருக்கு? ஃபுல்லா அசுத்தாவிகளால நிறைஞ்ச உலகமா இருக்கா? இயேசுவை விசுவாசிங்க, அசுத்தாவிகள் எல்லாம் ஓடும். உங்க உலகம் மாறிடும். ஃபுல்லா ஏஞ்சல்ஸை கர்த்தர் இறக்குறாரு. ஹல்லேலூயா. அசுத்தாவிகள் உங்களை சுத்தி இருக்கிறனாலதான் சில தப்பான இச்சையான எண்ணங்களுக்குள்ள நீங்க அடிக்டா இருக்கீங்க. அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியல. சில தப்பான எண்ணங்கள் உங்களை ஆளுகை செஞ்சுட்டே இருக்கு. தப்பான எண்ணத்தோடய ஒருத்தரையும் பாக்குறீங்க, பேசுறீங்க, வெளியே சிரிக்கிறீங்க, உள்ளேயோ பயங்கர விஷயமான ஆயுதங்களை நீங்க வச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்க. யாரை குத்தலாம், யாரை அழிக்கலாம், உங்களை பார்த்தாலே 4 பேர் ஓடுற மாதிரி உங்க லைஃப் இருக்கு. ஏன்? அசுத்த ஆவிகளால் உங்க உலகம் சூழப்பட்டிருக்கா? அசுத்த ஆவிகளால நீங்க சூழப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த அசுத்த ஆவிகளெல்லாம் உங்க உலகத்தை விட்டு விலகி ஓடணும்னா இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்க. அவர் உங்களுடைய தகப்பன், நீங்க அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க உலகம் இன்னைக்கு மாறும். ஒரே ஒரு முறை இந்த ஸ்திரீ விசுவாசிச்சாங்க, அவங்களுடைய 12 வருஷம் மாறிடுச்சு. இன்னைக்கு உங்களுடைய உலகம் எத்தனை வருஷமா சிறையிருப்புல இருக்கு? எத்தனை வருஷமா அழுதுட்டு இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க? எத்தனை வருஷமா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷம் தரித்திரத்துல இருக்கிறீங்க? அவரை விசுவாசிங்களேன், அவரை விசுவாசிங்களேன். அவரை நீங்க விசுவாசிக்கும் போது உங்க உலகம் மாறிடும். ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகளுக்கு அதிகாரம் கிடையாது. சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் இயேசு பறிச்சுக்கிட்டார். ஆமென். அவனுடைய முகத்திரையை இயேசு என்ன செஞ்சிட்டாரு? கிழிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சுபாங்க வாங்கல. நம்ம சில காரியங்களை நம்ம செய்யும்போது, இப்போ நான் சுபா என்னுடைய சகோதரி, என்னுடைய கூட பிறந்த தங்கச்சின்னு வச்சுக்கோங்களேன். நான் இவங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கேன், இவங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க உடஞ்சிருவாங்க, இவளை காயப்படுத்துறோம், சும்மா விடக்கூடாதாக்கும் இவன் மேலே எனக்கு என்ன வந்துக்கிட்டே இருக்குது, கோபம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இவங்க ஆண்டவரை நம்பி பொறுமையாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க சகிச்சு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இந்த உலகத்தில் நான் தான் ராணி. ஏன்னா நான் இவங்களை என்ன பண்ணுறேன்? இவங்களை ஆளுகை செய்கிறேன், இவங்களை உடைக்கிறேன், இவங்களை காயப்படுத்துகிறேன். இவங்க அமைதியாக போகிறாங்க. பத்தியா, எனக்கு என்னது அடிமை, இவ எனக்கு அடிமை, இவ இப்படி தான் இருப்பா, இவ இப்படி தான் வேதனைப்பட்டுட்டே இருப்பா, இவ அழுதுகிட்டே இருப்பான்னு நான் இவங்க மேலே ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கேன். இப்போ நான் கணவன், இவங்க மனைவின்னு வைங்க, இல்லைன்னா இவங்க கணவன், நான் மனைவின்னு வைங்க. ஒருத்தர் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? நீ எனக்கு அடிமை, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ வாழணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் செய்வேன், நீ கேள்வி கேட்கக்கூடாது, நீ உன் இஷ்டத்துக்கு இரு, நான் என் இஷ்டத்துக்கு இருக்கேன், நீ என்ன வேணா நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, இது ஏதோ நம்ம 2 பேருக்குள்ள என்னமோ நடந்துட்டு இருக்கு. இல்லைங்க, ஒரு டே வரும் இந்த உலகத்தை விட்டு நம்ம 2 பேருமே பிரிஞ்சு போயிடுவோம். நம்ம பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல நிற்போம் பார்த்தீங்களா, அதுதாங்க நிரந்தரம், அதுதான் நிரந்தரம். ஹல்லேலூயா. அந்த நிரந்தர வாழ்க்கையை யோசிச்சு இன்னைக்கு நான் இவங்க கூட வாழணும். அந்த நிரந்தரமான வாழ்க்கையை நான் என்ன செய்யணும்? நான் யோசிச்சு இவங்களோடு வாழணும். இவங்க என்னை புரிஞ்சுக்கல, இவங்க என்னை காயப்படுத்திட்டே இருக்காங்க. பட் நான் அப்படி இருக்க முடியாது. சொல்லுங்க, நான் அப்படி இருக்க முடியாது. நான் இவங்க கிட்ட அன்பு கூர்ந்து தான் ஆவேன். ஆமென். ஏன்னா என் ஆத்துமாக்கு நான் தான் கணக்கு சொல்லணும் ஆண்டவருக்கு. என்னோட தங்கச்சி கணக்கு சொல்ல மாட்டாங்க, என் அக்கா கணக்கு சொல்ல மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் கணக்கு சொல்ல மாட்டார், என் ஒய்ஃப் கணக்கு சொல்ல மாட்டாங்க. என் ஆத்துமாக்கு யாரோ ஒருத்தங்க எனக்காக வாதாட மாட்டாங்க. எனக்கு இப்போ இந்த பூமியில் ஒருத்தர் வாதாடுறாருல, அதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நியாய தீர்ப்பு நாளில் யாரும் எனக்காக வாதாட மாட்டாங்க. என் ஆத்துமாக்கு நான் தான் உத்தரவாதி.
சொல்லுங்களேன். கை, அந்த வலது கையை நீங்க உயர்த்தி சொல்லுங்க, என் ஆத்துமாக்கு நான் தான் உத்தரவாதி. உங்க வைஃப் கூட நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க? 80 வருஷம் இருப்பீங்களா? சரி, மிஞ்சி போனா நீங்க நினைக்கிற மாதிரி 100 வருஷம் இருப்பீங்களா? அதுக்கப்புறம் எங்க இருப்பீங்க? அதுக்கப்புறம் எங்க இருப்பீங்க? வெறும் 100 வருஷம் தான் முடிஞ்சுது. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் பாருங்க, நம்ம சொல்றோம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் போயிருச்சு. 1000 வருஷம் என்னச்சு அப்படி சுன்ற மாதிரி போயிருச்சு. அவங்கெல்லாம் நம்ம ஞாபகத்திலே இல்லை. பட் அந்த 1000 வருஷமும் வாழ்ந்த ஆத்துமா இப்ப எங்க இருக்கு? வாழ்ந்துட்டு இருக்குங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. ஒண்ணு தேவ சமூகத்துல, இல்லைன்னா எரிகிற அக்கினியில. ஹல்லேலூயா. சோ நான் யாருக்கு நான் கணக்கு சொல்லணும் தெரியுமா? என் தேவனுக்கு நான் கணக்கு சொல்லணும். என் தேவனுக்கு நான் கணக்கு சொல்லணும். என் ஆத்துமாக்கு அவர் மட்டும்தான் உத்தரவாதி. இன்னைக்கு நான் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு அடிக்டா இருந்துகிட்டே இருக்கிறேன்னா அப்படியே இருந்துட்டு போகக்கூடாது. அதுல இருந்து நான் விடுதலை ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியுடைய வீட்டில் அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த குழந்தை என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை வந்து ஒரு டிப்ரெஷன்லயே இருந்துட்டு இருந்தது. அந்த குழந்தையோட லைஃப்ல ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருந்தது. அதோட மனசுல காயம் இருந்துகிட்டே இருந்தது. இப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வருமா சொல்லுமா, நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. என்ன சொல்லும்? சின்ன குழந்தை அது சொல்லிக்கிட்டே இருக்குமா, நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போய், கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுன்னு வைங்களேன், நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. அவங்க அம்மா, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்தா உனக்கு ஒரு காரு, இதை ஓட்டு, இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு, இந்தா பிஸ்கெட்டு சாப்பிடு. இப்படியே அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்படி சொல்லாத, இந்த சாப்பிடு, இந்த சாப்பிடு. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சில அசுத்த ஆவி நம்ம கிட்ட வந்து சில விஷயத்த பேசிட்டே இருக்குன்னா நமக்கு தெரியணும் இது எங்க இருந்து வருதுன்னு. அதை முழுசா அழிச்சிடணும். அதை முழுசா அழிச்சிடணும். நீங்க இடம் கொடுக்க கூடாது. நான் சாகணும் சாகணும்னு ஒரு குழந்தை சொன்னா நீங்க விட்டுட்டே இருக்கக்கூடாது. அந்த தாட்டே அந்த குழந்தைக்கு வராதபடி அந்த குழந்தைக்காக நீங்க உங்க அப்பாவை நோக்கி கூப்பிடணும். உங்களுக்கு ஒரு ரட்சகர் இருக்கார், ஏசு கிறிஸ்துன்னா நீங்க அவரை நோக்கி கூப்பிடணும். அவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவர் வழி நடத்துறபடி உங்க பிள்ளையை நீங்க நடத்தணும். உங்க பிள்ளைக்கு வேண்டிய காரியங்களை நீங்க அறிவிக்கணும். அவரோட வார்த்தை, அவரோட வல்லமை இல்லாம இந்த அசுத்தாவிலிருந்து எதையும் யாரும் விடுதலையாக்க முடியாது. ஹல்லேலூயா. அவரோட வல்லமை இல்லாம நமக்கு விடுதலை கிடையாது. அவங்க அப்படியே அந்த குழந்தையை தேற்றி தேற்றி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த குழந்தைக்கு இதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும் கேட்கும்போது அவங்க பயங்கர டென்ஷன் ஆகி சொல்லிட்டாங்க, நீ முதல்ல ஒழுங்கா படி, சரியா, எப்போ பார் ஏதாவது உன்னை கேட்டுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு கோவமா அவங்க போயிட்டாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு? தற்கொலை பண்ணி செத்து போயிடுச்சு. இந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு? குழந்தை. ஆனா அசுத்தாவி குழந்தை பெரியவங்க எல்லாம் பார்க்காது. யார் இடம் கொடுத்துருக்குறாங்களோ, நீங்க ஒரு விபச்சார ஆவிக்கு இடம் கொடுத்துருக்கீங்கன்னா ஜாலியா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு டைம் வரும், அதுல மாட்டிக்குவீங்க. விடுதலை ஆகணும்னு நினைச்சாலும் உங்களால அதுக்கப்புறம் விடுதலை ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க வந்து நிப்பீங்க. பட் இது உங்களுக்கான கிருபையின் காலம். தேவன் உங்களுக்கு கிருபையாய் தன்னோட வார்த்தையை கொடுக்கிறார். அழகான குடும்பங்களை ஆண்டவர் சாட்சியா நிறுத்துறாரு. ஹல்லேலூயா. எதுக்கு நிறுத்துறாரு? நீங்க உங்க ஆத்துமாவை தேவனோடு நிப்பாட்டுறதுக்காக, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கா. இப்ப நான் இவங்களை துன்பப்படுத்தினால் இவங்க ஆத்துமாக்கு ஒன்னும் ஆகாது. நான் பூமியில இவங்களை வேதனைப்படுத்தலாம். ஆனா ஒரு டைம் வருங்க, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்க வேண்டிய நேரம். எல்லா ஆத்துமாவும் தேவனுக்கு முன்னாடி நிக்க வேண்டியது இருக்கு. சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணும் இல்லையா? அந்த நேரத்துல நான் வந்து எதுவுமே செய்ய முடியாது. இந்த பூமியில நாள் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அது யாரோட கையில தான் இருக்கு? தேவனோட கையில. ஆனா இப்போ என்னோட கையில ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அர்ப்பணிக்கிறது என்னுடைய வேலை, அன்பு கூற வேண்டியது என் வேலை, நான் கீழ்ப்படிய வேண்டியது என்னோட வேலை. இவ்வளோ டைம் ஆண்டவர் கொடுத்து நமக்கு நடத்தும் போது நான் ஒருத்தரை காயப்படுத்துறதுனால இவங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்க. இயேசுவே வந்து அவரோட வாயை திறந்து சொல்றார், ஐஸ்வர்யவான் இன்னொரு தரித்திரன், லாசரு என்ற ஒரு தரித்திரன். இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்யவே இல்லையா? இந்த லாசரு கவனிக்கவே இல்லை, ஒண்ணுமே கொடுக்கல. 2 பேரும் மறிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யவான் எங்க இருக்காராம்? சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் எங்க இருக்காரு? கொடிய வேதனையில இருக்காரு. இங்க நம்ம பார்த்து இவன் பிச்சைக்காரன் நினைச்சவன் எங்க இருக்கான்? ஆபிரகாமின் மடியில தேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் அந்த தீயில கடந்து வேகும் போது அவன் சொல்றான், என்னோட நண்பர்களுக்காவது இதை சொல்லும்படியா, சகோதரர்களுக்காவது இதை சொல்லும்படி யாராவது அனுப்புங்க. யாரையும் அனுப்ப முடியாதுங்க, முடிஞ்சுது, அவ்வளவுதான், டைம் முடிஞ்சுது. பூமியில இருக்கும் போதே கர்த்தரோட வார்த்தை நம்மளை உணர்த்தும் போது, நம்மளை தேடி ரட்சிப்பின் வார்த்தைகள் அந்த நேரங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்மளை சப்மிட் பண்ணிடணும், நம்மளை விட்டு கொடுத்தணும். விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் உங்களை விட்டு கொடுங்க. உங்களை நம்பி கொடுத்திருக்கிற உங்க குடும்பத்தை நீங்க தான் கவனிக்கணும். உங்களை என்ன ஸ்தானத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதை நீங்க பொறுப்போட நீங்க கவனிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க ரசிக்க ஆரம்பிக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க கண்ணோக்கமா இருக்க ஆரம்பிக்கணும். ஆமென். எதையும் நீங்க பாக்குறீங்களா, அதெல்லாம் உங்க கூட இருக்காது. உங்க எல்லையில உங்களுக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்காரோ அதுதான் உங்க கூட இருக்கும். தேங்க்யூ சுபா. உங்க எல்லையில உங்க கையில என்ன ஒப்பு கொடுத்திருக்காரோ அதுதான் உங்ககிட்ட இருக்கும். நீங்க இன்னைக்கு வேற யாரையோ பெருசா நினைச்சிட்டு இருக்கலாம், அவங்க எல்லாம் உங்க கூட வரமாட்டாங்க. மணிக்கணக்கா நீங்க அதுக்கெல்லாம் டைம் கொடுத்துட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் உங்க கூட வராது. அதெல்லாம் உங்க கூட வராது.
உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா உங்க கூட வந்து நிக்கிறது யாருன்னு பாருங்க, உங்களை விசாரிக்கிறது யாருன்னு பாருங்க. கர்த்தர் யாரை உங்களுக்காக வச்சிருக்காரோ, யாரோடு உடன்படிக்கையில் உங்களை நிறுத்தி இருக்கிறாரோ அவங்க மாத்திரம் தாங்க உங்க கூட நிற்பாங்க. அது கர்த்தர் திட்டம் பண்ணது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வச்ச வாழ்க்கையை நிலைந்து ரசிக்க ஆரம்பிங்க. ஆமென். ரசிக்க ஆரம்பிங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. நீங்க ரசிக்கிறீங்கன்னா விசுவாசம் பிறக்க ஆரம்பிக்கும். ஆமென். நீங்க ரசிக்க ரசிக்க உங்களுக்கு என்ன பிறக்கும்? விசுவாசம் பிறக்கும். விசுவாசமே பிறக்கல, ரசிச்சா தானே பிறக்கும். ஆண்டவர் கொடுத்ததை ரசிச்சு பாருங்க, விசுவாசம் பிறக்கும். விசுவாசம் பிறக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? உலகத்தை ஜெயிப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க எவ்வளவு பேர் ஆவிக்குரிய ரீதியா விசுவாசிக்கிறீங்க? நான் பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு இருக்கிற என்னை சுத்தி இருக்கிற இந்த உலகம் மாறும், நான் விசுவாசிக்கிறேன், அது மாறும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்க? நான் இப்ப என் உலகத்தை பார்க்கிறேன், எதெல்லாம் எனக்கு பார்டரா இருக்கோ அதை நான் பார்க்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலகம் மாறும். நான் பார்க்கிற இந்த உலகம் மாறும். நீங்க எப்படி இந்த உலகத்தை பார்க்குறீங்க? ஒரு வீட்டை விட்டு வெளியே வரும்போது நீங்க என்ன திங்க் பண்றீங்க? காலையில எந்திரிக்கும் போது உங்க உலகம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்க? என்ன பலவீனத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க வாய் திறந்து சொல்லுங்களேன், என் உலகம் மாறும், என் உலகம் மாறும். நான் விசுவாசிக்கிறேன், என் உலகம் மாறும். நீங்க இருக்கிற ஏரியாவை மாத்துவார், நீங்க சுத்தி இருக்க ஜனங்களை மாத்துவார். உங்களை சுத்தி ஜனங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் மாறுகிறது. உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க பலவீனங்களை கர்த்தர் ஜெயிக்க உங்களுக்கு பலன் தருகிறார். விசுவாசிங்களே, என் உலகம் மாறுகிறது, என் உலகம் மாறுகிறது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்க உலகம் மாறுங்க. உங்க உலகம் அழகாகும். சாம்பலுக்கு பதிலாய் தேவன் உங்களுக்கு சிங்காரத்தை கட்டளையிடுகிறார். சாம்பலுக்கு பதிலாக இது விசுவாசிங்க, சிங்காரம். தேவன் உங்களை சிங்காரப்படுத்தி இருக்கிறார். தேவன் உங்களை சிங்காரப்படுத்தி இருக்கிறார். சாபம் இல்லைங்க உங்க மேல, தேவன் உங்களுக்கு சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு வசனம் எடுங்களேன். உபாகமம் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கலாமா? உபாகமம். இது இன்னைக்கு எல்லாருக்கும் ஹோம்ஒர்க்காக நான் கொடுக்க போறேன். அடுத்த சண்டே நான் இப்போ சொல்றதை நீங்க செஞ்சுட்டு வரணும். எத்தனை பேர் செய்வீங்க? சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஒரே ஹோம்ஒர்க். சரியா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கும். ஆண்டவர் என்ன உனக்கு சொல்றாரோ அதை செய்ய நீ எப்படி இருக்கணுமா? அசால்ட்டா இருக்கக்கூடாதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவனமா இருக்கணும். ஃபேஸ் அப்படி வச்சு சொல்லுங்க, கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. கவனமா இருக்கணும், அசால்ட்டா இருக்கக்கூடாது, கவனமா இருக்கணும். நம்ம எதுல கவனமா இருக்கணுமோ அதுல கவனமா இருக்க மாட்டோம். எதெல்லாம் கவனமா இருக்கக்கூடாதோ அதுல எல்லாம் என்னவா இருப்போம்? கவனமா இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன சொன்னனோ, என்னோட காரியம் எதுவோ அதை செய்ய நீ கவனமா இரு. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்க கவனமா இருந்தீங்க? குளிக்க கவனமா இருந்தீங்க? மேக்கப் பண்ண கவனமா இருந்தீங்க? என்ன ட்ரெஸ் போடணும் அயன் பண்ணி எடுத்து வைக்க கவனமா இருந்தீங்க? ஜெபிக்க எவ்வளவு பேர் கவனமா இருந்தீங்க? ஜெபிக்க கவனமா இருக்கும். ஏன்? அது கர்த்தருக்கு அடுத்த காரியம். நீங்க இது இன்னையிலிருந்து தேவனுடைய விஷயத்தை கவனமா இருக்க பாருங்களேன், மற்றது எல்லாம் அழகாயிரும். ஹல்லேலூயா. தேவ காரியத்துல கவனமா இருந்து பாருங்களேன். தேவன் சம்பந்தப்பட்ட காரியத்துல கவனமா இருந்து. ஒரு சம்பளம் வாங்குறீங்க, எதுல கவனமா இருக்கீங்க? ஐயோ லோனை கட்டிடணும், வீட்டு முன்னாடி கத்திடுவான். யாராவது கர்த்தருக்கு கொடுக்கறதுல கவனமா இருந்திருக்கீங்களா? சம்பளம் வந்தது முதல் பங்கு கர்த்தருக்கு இருந்து பாருங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். உங்க உலகத்துல நீங்க தான் கிங்கா இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல கவனமா இருங்க. அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதுல கவனமா இருங்க. வசனம் சொல்லுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்படின்னா என்னது? ஐயோ நான் பாவிங்க, அதை சொல்லல ஆண்டவர். உண்மையா செவி கொடு. அதாவது கேட்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படி போறது இல்ல, கவனமா கேட்கறத பத்தி சொல்றாரு. உண்மையா செவி கொடுக்கறதுன்னா என்னது? நம்ம யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்குமோ இங்க இப்படியே கேட்டுட்டு நம்ம எங்கேயோ இருப்போம்ல, அந்த மாதிரி இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னு நல்லா கவனி. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருந்து என்ன பண்ணு, நீ கவனி அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படி நீ இருக்கும்போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மை அவர் கரத்திலிருந்து உங்களுக்கு வருமாமா.
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறாராம். ஆமென். அவர் மேன்மைப்படுத்திட்டாருன்னா யாரும் கீழே தள்ள முடியாது இல்லையா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து என்ன செய்யுமா? உன் மேல அப்படியே வந்து, பேய் வராது உங்க மேல. எது வருமா? ஆசீர்வாதம் வருமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம் உன் மேல அசுத்தாவி வராது, உங்க மேல ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை கண்டு பேதுரு பயந்த மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்களா? ஆசீர்வாதம் உங்க மேல என்ன செய்யும்? வரும். ஆசீர்வாதம் உங்க மேல வந்து உங்களுக்கு அப்படியே பலிக்குமாமா, அப்படியே நடக்கும். எதெல்லாம்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. உன் சொந்த இடத்துலயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியவும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. எங்க கேட்டாலும் உங்களை பத்தி ஒரே சாட்சி தான் இருக்கும், இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டிலையும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்களுக்கு வெளியே இருக்கிறவங்ககிட்டயும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அடுத்தது, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னு என்னது? உங்க வேலை ஆசீர்வாதமா இருக்கும், உங்க கர்ப்பத்திலிருந்து பிறந்த உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. எப்போ? அவங்களுக்கு 10 இட்லி ஊட்டும் போது இல்லை, கர்த்தர் வார்த்தைக்கு நீங்க கவனமாய் செவி கொடுக்கும் போது. ஹல்லேலூயா. உங்க கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தரோட விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா இருந்து பாருங்களேன், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல எச்சரிக்கையா இருந்து பாருங்களேன், உங்க கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும். இது ஆமென். நீங்க செய்யற வேலை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பிள்ளைங்களெல்லாம் உங்க ஞானத்துல கொண்டு வரலாம் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் கிருபை இல்லாம பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் கேரண்டி பண்ண முடியாது, அவர் தான் கேரண்டி பண்றவர். ஆமென். அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பாருங்களேன். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும், அதில் குறைவை நீங்கள் காண மாட்டீங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இருங்க, நான் போயிட்டு வரேன், வரும்போது உங்களுக்கு கொடுக்குறேன், அப்படி தானே நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, நீ போகும்போதே ஆசீர்வாதமாக தான் போவ, வரும்போதும் நிச்சயமாக நீ ஆசீர்வாதத்தோடு தான் வருவ. இது வந்து தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணணும்னா, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் படித்து நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் நோட்டில் உங்கள் கைப்பட எழுதணும். எழுதுவீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இந்த 2 வசனத்தை பெருசாக எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 2 வசனத்தை என்ன செய்யணும்? உங்கள் நோட்டில் பெருசாக எழுதிட்டு அடுத்தது நீங்கள் எழுதணும், இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியும் போது எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னு ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்கள் கைப்பட விசுவாசிச்சு ஆமேன்னு சொல்லி சொல்லி எழுதுங்க. ஆமேன்னு சொல்லி சொல்லி எழுதுங்க. சரியா? அப்படி எழுதுங்க. இதெல்லாம் ஆசீர்வாதம். நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப, ஏற்ற காலத்தில் உனக்கு மழை பெய்யும், இதெல்லாம் ஆசீர்வாதம். ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே இன்னொரு வசனத்தை நம்ம எடுக்கலாம். 15வது வசனம். 15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ அவரோட சவுண்டுக்கு செவி கொடுக்காம போயிட்டீனா, நீ கவனிக்காம போயிட்டீனா, இந்த சாபம் எல்லாம் உன் மேல வரும். இதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஆசீர்வாதம். இப்போ என்ன வரும்? சாபம் வரும். சில பேர் சொல்லுவாங்க சாபம் வரும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி அவர் வார்த்தை கீழ்ப்படியாம போனா என்ன வருமா? சாபம். இப்போ இந்த ஜனங்கள் எப்படி தெரியுமா? ஆண்டவர் இதை வந்து தேவ ஜனங்கள்கிட்ட சொல்றாங்க. அவங்க இதெல்லாம் கேட்கும்போது, ஐயோ இந்த ஆசீர்வாதம் வரணும்னா அவர் வேர்டுக்கு நான் கீழ்ப்படியணும், நான் சாபமாக இருக்கக்கூடாது, அப்போ நான் இதுக்கு வந்து ஏதோ ஒன்று செய்யணும், நான் என்ன பண்ணுறது, ஐயோ நான் இதனால் செய்ய முடியலையே, இப்படி தாங்க அன்னைக்கு அந்த ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி கிடையாது. இயேசு தன்னோட ஜீவனை கொடுத்து தன்னோட ரத்தத்தை சிந்தி அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததுனால அவரை நம்ம சார்ந்து கொண்டா போதும், அவரை நம்ம விசுவாசிச்சா போதும். இப்ப நம்ம படிக்கிற சாபங்கள் கிடையாது, தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாமே நமக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி இருக்கிறதா. ஹல்லேலூயா. இயேசு என் தகப்பனா இருக்கும்போது நான் போய் கோர்ட்ல கேஸ் போட வேணாம், எங்க அப்பா சொத்தை எனக்கு கொடுங்க, எங்க அப்பா சொத்து எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. என் அப்பாவோட சொத்து யாருக்கு தான்? சத்தமா சொல்லுங்க. என் அப்பா சொத்து எனக்கு தான். என் அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. அவர் ஏதோ நீதிபதியா உட்கார்ந்துட்டு உங்களை என்னை முன்னாடி வைக்கல, நீ என்னோட பிள்ளைன்னு ஆக்கிட்டார். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துட்டார். இதுக்கு மேல என்ன கொடுக்கணும்? இதுக்கு மேல என்ன கொடுக்கணும்? அவர் என்னுடைய தகப்பன்றதை விட பெரிய தீர்க்க தரிசனம் இல்லை. பக்கத்துக்கு அவங்க பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, நீங்க அவரோட பிள்ளை. நீங்க ப்ராஃபஸி சொல்றீங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க அவரோட பிள்ளை. ஹல்லேலூயா.
இப்போ நான் ஏதாவது இதுலேருந்து டிஸ்கிரைப் பண்ணுமா, உங்களுக்கு விளக்கணுமா? முடிஞ்சுதுங்க, ஒரே லைனில் முடிஞ்சுது. நீ அவரோட பிள்ளை, முடிஞ்சு. இதுதாங்க புதிய உடன்படிக்கையில் நடந்த விஷயம். தன்னோட ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அவர் என்ன ஆக்கிட்டாராம்? பிள்ளை ஆக்கிட்டார். நீங்க எவ்வளவு பேர் மனசுல இருந்து விசுவாசிக்கிறீங்க? என்னோட அப்பா இயேசு, ஹல்லேலூயா, என்னோட அப்பா அவரா இருக்கிறார், ஹல்லேலூயா. அப்படின்னா அவருக்குரியது எல்லாமே நமக்குரியது தான், இல்லையா? நான் வந்து இங்கே ஒரு சாபத்தில் ஒரு விஷயத்தை நான் வாசித்து காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க, படிக்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சில வசனத்தை நான் அந்த வேலையில், சாபங்கள்னா என்ன இதையும் நீங்கள் எழுத போறீங்க. வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் எழுதக்கூடாது, சாபத்தையும் நீங்கள் எழுதணும். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியும் இயேசு எதுலேருந்தெல்லாம் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. பாருங்க, ஆச்சரியமா இருக்கும் சில விஷயங்கள். ஒரு 1-2 வார்த்தைகள் சாதாரணமானதை படிச்சுட்டு இன்னொன்று நீங்கள் தியானிக்காத ஒரு வார்த்தையும் நான் அதில் சொல்கிறேன். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். யாருமே அல்லேலூயா சொல்லல, நீங்கள் அல்லேலூயா சொல்லணும். ஏன் தெரியுமா? இந்த சாபத்திலிருந்து தான் இயேசு நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளை ஆனதுமே பட்டணத்திலும் வெளியிலும் சபிக்கப்பட்ட சாபம் உங்களை விட்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா. பட்டணத்திலும் வெளியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். என்ன செஞ்சிட்டாரு? அந்த சாபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அந்த சாபத்திலிருந்து என்னோட மாவு பிசைக்கிற மாவு தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் நீங்க வாசிங்க. அடுத்த வசனம், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கம் உன் ஆடுகளின் மந்தைகளின் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டு. இதுல இருந்து எல்லாம் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். இதுல ஒரு சாபத்தை குறித்து நீங்க வாசிங்க. 28வது வசனம் பாருங்களேன். 28, கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார். இது ஒரு சாபம் தெரியுமா உங்களுக்கு? குருட்டாட்டமா இருக்கு, நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாதுன்னு இருக்கிறது ஒரு சாபம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது பவுல் சொல்றாரு, உங்க மனக்கண்களை அவர் பிரகாசிக்க செய்கிறார். இது ஒரு பிளெஸ்ஸிங். பணம் மட்டும் பிளெஸ்ஸிங் நினைக்காதீங்க, வீடு மட்டும் பிளெஸ்ஸிங் நினைக்காதீங்க. உங்க கண்ணு தெளிவா இருக்கிறது பிளெஸ்ஸிங். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? குருட்டாட்டத்தில் இருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார், சத்தியத்தை அறியும்படி. இது ஒரு சாபங்க. நீங்க சத்தியத்தை கேட்க கேட்க கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த சாபத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். அதுக்கு தான் பவுலும் பேதுருவும் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாங்க, கர்த்தருக்குள் வேர்கொள்ளுங்க, அவருக்குள் கட்டப்படுங்க. ஏன்? என் கண் பிரகாசம் அடையணும், நான் கர்த்தருக்கு அடுத்ததை காணணும். தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வரும்போது ஊழியக்காரங்க என்ன செய்யணும்? இயேசுவை பிரசங்கிக்கணும், இயேசுவை குறித்த ஆழமாய் பிரசங்கிக்கணும், சத்தியத்தை அவங்க பேசுறவங்களா இருக்கணும். ஏன்? சபையில் இருக்கிற ஜனங்கள் தாங்க தலைவர்கள். அடுத்த ஜெனரேஷனை நடத்துறவங்க நீங்களும் நானும் தான். ஆமே. அப்ப நம்ம கண்ணு குருடா இருந்தா நம்ம எப்படி நடத்த முடியும்? கர்த்தர் நம்ம கண்களை தெளிவித்து இருக்கிறார். இந்த உலகெல்லாம் குருடு மாதிரி போயிட்டே இருக்கும்போது நீங்களும் நானும் இல்லை, இதை வந்து செய்யக்கூடாது, இது எனக்கு பங்கு கிடையாது, நான் ஒரு பிள்ளை, நான் இப்படி தான் வாழ்வேன்னு என் வாழ்க்கையை நான் தீர்மானித்து வாழணும். நான் என்ன பேசணும், எதை சிந்திக்கணும், நான் எப்படி நடக்கணுன்றது எனக்கு தெரியணும். ஸோ கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? என்னைய குருட்டாட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இச்சைன்ற மயக்கம், விபச்சாரன்ற மயக்கம், குடிவெறின்ற மயக்கம், இதிலிருந்து எல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, திரும்ப அதே வசனத்தை வாசிக்கலாமா? 28, கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும், புத்தி என்ன ஆகுதான்? மயங்கி திரியுது. என்ன சொன்னாலும் கேட்காம ஒரு புள்ள பின்னாடியே சில பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இந்த பொண்ணு என்னோட பொண்ணு தான், இந்த ஆள் என்னோட ஆள் தான், சில பேர் சொன்னாலே புரியாது. ஏன்? இதெல்லாம் ஒரு மயக்கம். சில விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு மயக்கம், அதெல்லாம் ஒரு சாபம். ஆண்டவர் அந்த சாபத்திலிருந்தெல்லாம் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்றீங்க இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார்? எப்படி விடுதலை ஆக்கினாரு? நான் அவரோட பிள்ளை. டோட்டலாக டெலிவரன்ஸ், அவ்வளோதான். டோட்டலாக. நான் இன்னொரு வசனம் உங்களுக்கு அப்புறம் கடைசியாக வாசிக்கிறேன் பாருங்க. டோட்டலாக டெலிவர் பண்ணிட்டாராம். அடுத்த வசனம் பாருங்க, குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீங்க பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். குருடனுக்கு எப்படி என்ன வழி என்ன இருக்குன்னு தெரியாது, அது மாதிரி நம்மளும் என்னன்னே தெரியாம நடக்கிறது என்னது? சாபம். ஹல்லேலூயா. அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியுங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் என் முன்ன போயிருக்காரு, எனக்கு வெற்றி தாங்க. இது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இது ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, இன்னொரு வசனம் 34 வாசிக்கலாமா? உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். அப்படின்னா என்னது? நீங்க என்ன விஷயத்தை பாக்குறீங்களோ அதுல நீங்க மேட் ஆயிருவீங்களா? என்ன ஆயிருவீங்க? பைத்தியமாய். ஒரு விஷயத்தை பாக்குறீங்கன்னா அதுல நீங்க பைத்தியமாகறதுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஒரு சாபம். ஒருத்தவங்க ஒன்னு சொல்லிட்டாங்க, ஐயோ என்ன சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, நடக்கும்போது, வரும்போது, தூங்கும்போது, எந்திரிக்கும் போது
ஏன் நீங்க மேட் ஆகுறீங்க தெரியுமா? இது ஒரு சாபம். இந்த சாபத்திலிருந்து தான் கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சம்பாதிக்கணும், சேர்த்தணும். சில பேர் பண மயக்கத்திலே நடக்கிறாங்க. இது ஒரு சாபம். பணம் சாபம் இல்ல, பணத்தின் ஆசை சாபம். இயேசு நம்மை அந்த பண ஆசையிலேருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். கடந்த உபவாச ஜெபம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. 3 நாள் இங்கே ஃபாஸ்டிங் வச்சிருந்தோம். அந்த லாஸ்ட் டேல ஆண்டவர் எங்ககிட்ட ஒன்று சொன்னாரு, மார்க் புக்கு ஃபுல்லா உட்காந்து வாசிக்க சொன்னார். அன்னைக்கு உட்காந்து நாங்கள் ஃபுல் புக்கும் உட்காந்து வாசிச்சோம். அதை வாசிக்க நிறைய இடங்கள்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அவ்வளோ விஷயம் அதுல இருந்தது. அதுல ஒரு வசனம் இருந்தது, என்னன்னா ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுறது எவ்வளோ அரிதான விஷயம், எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஐஸ்வர்யத்தின் மேலேயே இருக்கிறதுனால அவங்க ரட்சிக்கப்படுறது எவ்வளோ அரிது. அப்போ இயேசு சொல்றாரு, இயேசுதான் அதை சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுறது எவ்வளோ அரிதுன்னு அவர் சொல்லிட்டு சொல்றாரு, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். என்ன அர்த்தம் அதுக்கு? ஐஸ்வர்ய மயக்கத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். பணம் ஓவர் டைம் ஜபம் இல்லை, குடும்பத்தை பார்க்கறது இல்லை, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை, சொந்த ஆலயத்தை கெடுத்துக்கிட்டே நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாபம். ஹல்லேலூயா. இதெல்லாம் சாபம். உங்க குடும்பத்தை பார்க்காம, உங்களோட ஓன் சரீரத்தை நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்காம, நீங்க அதெல்லாம் பார்க்காம எங்கெங்கயோ சுத்திட்டு யார் பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் சாபம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த சாபத்திலிருந்து இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்க, இந்த சவுண்டை கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க சத்தியத்தை கேட்கிறீங்க, கர்த்தர் உங்களை சாபத்திலிருந்து எல்லாம் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விசுவாசிச்சு சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயத்தை பார்த்தா நீங்க மதிமயங்கி நடக்க மாட்டீங்க. நீங்க இந்த செக்குலர் வேர்ல்டில் பாருங்க, நிறைய ஹீரோயின்ஸை கொண்டு வந்து இறக்குவாங்க. எதுக்கு? நிறைய ஹீரோஸ் இருக்காங்க இந்த பூமியில, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. அந்த ஹீரோஸ் எல்லாம் விழுக வைக்கிறதுக்கு நீங்களாம் ஹீரோஸ், ரியல் ஹீரோஸ். நீங்கெல்லாம் இந்த சத்தத்தை கேட்குற வாலிப பிள்ளைங்க, சகோதரர்கள், நீங்களாம் ஒரு ஹீரோஸா இருக்கிறீங்க. பூமியில பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். வாலிபனுடைய பலன் என்ன தெரியுமா? ஆனா அந்த வாலிப நாட்களுடைய பலனை உறிந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை என்ன செய்யுது இந்த உலகம் தீர்மானிச்சு திட்டம் போட்டு நடத்திட்டு இருக்குது. நான் அவரோட பிள்ளை. ஹல்லேலூயா. நான் கண் கண்ட காரியத்துல மயங்கி திரிய மாட்டேன். நான் கண் கண்ட காரியத்துல மயங்கி அப்படி திரியிறீங்கன்னா நீங்க ஏதோ சாபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்ஸ்டாகிராம் நோண்டலைன்னா கையெல்லாம் உதறுது, இன்னைக்கு எதுவுமே பார்க்கல, இன்னைக்கு பார்த்தே தீரணும். ஒரு நாள் விடுங்களேன், ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் பார்க்காம ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபேஸ்புக் பார்க்காம ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஒரு நாள் டிவியே ஆஃப் பண்ணி ஃபாஸ்டிங் பண்ணுங்க. எதுக்கும் நீங்க அடிமையாக கூடாது. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எதுக்கும் நீங்க அடிமையாக கூடாது. சில பேருக்கு இன்னைக்கு மட்டன் சாப்பிடலைன்னா கையெல்லாம் உதறிடும். நீங்க விடுதலை ஆகிருக்கீங்க. எதுக்கும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன். அல்லேலூயா. ஒன்றுக்கும் நான் அடிமை. சில பேர் தப்பான விஷயம்லாம் இருக்காது, பட் ஒருத்தர்கிட்ட பேசலைன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? ஐயோ, நான் இவங்க கிட்ட இன்னைக்கு பேசல. இல்ல, நீ எதுக்குமே அடிக்ட் கிடையாது. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல வந்து சில்ட்ரன்ஸ் மீட்டிங்ல மர்சி வந்து லாஸ்ட் 4 வீக்ஸா இந்த டாபிக் தான் பேசிட்டு இருக்கா. அடிக்ஷன்னா என்ன, அதுல இருந்து எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு பேசிட்டு இருக்கா அவ பாருங்க. யாருக்கெல்லாம் அந்த வேர்டு தேவையா இருக்கு பாத்தீங்களா? சாத்தான் யாரையெல்லாம் வஞ்சிக்கிறான். நீங்க எவ்வளவு பேர் உங்க பிள்ளைங்களை அந்த மீட்டிங்ல கனெக்ட் பண்றீங்க? நீங்க உங்க பிள்ளைங்களை அதுல கனெக்ட் பண்ணணும். நீங்க மட்டும் கேட்டா போதுமா? நீங்க என்ன சொன்னாலும் உங்க பிள்ளைங்களுக்கு புரியாது. வேர்டு வரணும், அப்பதான் புரியும். உங்க பிள்ளைங்க அந்த சில்ட்ரன்ஸ் மீட்டிங்ல நீங்க என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஜெனிஃபர் பிளெஸிங்கா இருந்துச்சுல்ல நேத்து, அவங்கெல்லாம் பாருங்க அதில் கனெக்ட் ஆகிருந்தாங்க. உங்கள் பிள்ளைங்க எல்லாம் அதில் கனெக்ட் ஆகணும். உங்கள் பேர பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் அதில் இணைச்சி விடணும். வேர்டு கேட்க ஆண்டவர் என்ன செய்வார்? பிள்ளைங்க எந்த விஷயத்துல அடிமையாகாமல் ஆண்டவர் அவங்கள பாதுகாப்பு. இன்னைக்கு கேட்குற பிள்ளைங்க நாளைக்கு அந்த மீட்டிங்கே நடத்துவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கேட்குற பிள்ளைங்க அந்த மீட்டிங்கே என்ன செய்வாங்க? ஒரு நாள் கார்த்திகா உட்காந்து கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு மீட்டிங்கே நடத்துறா, சர்ச்சே நடத்துறா இல்லையா? நாளைக்கு பாஸ்டரே ஆயிடுவா அவ. ஆமென். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கேட்குறவங்க நாளைக்கு என்ன ஆவாங்க? அவங்க மீட்டிங்கை நடத்துவாங்க. இன்னைக்கு கௌதம் கேட்டுட்டு இருக்கலாம், நாளைக்கு கௌதம் அந்த மீட்டிங்கை நடத்தும்படியாக ஆண்டவர் பயன்படுத்துவார். மோசஸ் ஆண்டவர் பயன்படுத்துவார். எங்கள் கண்ணெல்லாம் அவங்கள அப்படி தான் பார்க்குது. லீடர்ஸை அப்படி தான் டீச் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஹல்லேலூயா. நீ பிலீவ் பண்ணுறியா ஜெனிஃபர், நாளைக்கு நீயே ஒரு சில்ட்ரன்ஸ் மீட்டிங் நடத்துவேன்னு? ஆமேன்னு சொல்லு. வேறு ஏஞ்சலுக்கு நான் சொல்லவே இல்லை, ஆனால் ஃபஸ்ட்டு ஆமேன்னு சொல்கிறது யாரு தான்? ஏஞ்சல் வேற லெவல். ஏஞ்சல் நீ உன்னோட ஸ்பிரிட்டு நம்ம சொல்லாம எங்க பிளெஸிங் வருதோ அதை ஏஞ்சல் பிடிச்சுக்கிறா. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அப்படிதாங்க. இப்போ கத்துக்கோங்க. சின்ன பிள்ளைய பார்த்து என்ன செய்யுங்க? கத்துக்கோங்க எப்படி பிளெஸிங்கை பிடிக்கிறா. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சொல்லுங்க, நான் அவரோட பிள்ளை, எனக்கு சாபம் இல்லை. நான் எந்த விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகுறது கிடையாது. நான் எதை பார்த்தாலும் அதுல போய் மயங்கி லூசு மாதிரி திரிய மாட்டேன். பைத்தியம் மாதிரி நான் அதுல இருக்க மாட்டேன். கர்த்தர் என் கண்களை திறந்திருக்கிறார்.
கர்த்தர் என் கண்களை திறந்திருக்கிறார். நீங்க எவ்வளவு பேர் உங்க நோட் புக்ல இதை எழுத போறீங்க? இப்போ பாருங்க, இது நான் சொன்னனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் படிச்சு ஆமென் அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இல்ல, என்ன சாபத்துல இருந்தெல்லாம் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியணும். நீங்க வீட்டில் போய் இதை எழுதி அடுத்த வாரம் எனக்கு வந்து என்ன செய்யணும், அசைன்மெண்ட் நீங்க சப்மிட் பண்ணணும். எழுதிட்டு வருவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. இப்ப திரும்பவும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த வசனத்தை எடுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய கற்பனையை கை கொள்றது தாங்க அவரிடத்துல நான் அன்பு கூறுவது. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆணித்தனமா விசுவாசிக்கிறீங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிற உலகம் மாறும், நான் விசுவாசிக்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி என் லைஃப் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவங்க தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரம் அல்ல. எதுக்கு இதை சொல்லணும்? இயேசு வெறும் ஜலத்தினால் மாத்திரம் வரல, அவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஜலத்துல மாத்திரம் வரலைங்க, அவர் ஜலத்திலும் இரத்தத்திலும் நமக்காக நம்மை போலவே சரீரம் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறும்படியா, தேவ பிள்ளைகளாய் நம்ம மாறும்படி நமக்குள் ஓடுற ரத்தம் தேவனுடைய ரத்தம். ஹல்லேலூயா. நான் இயேசுவை விசுவாசிக்கும் போது, ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள வரும்போது எனக்குள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. அவர் அவருடைய ரத்தத்தினால் என்னை மீட்டு கொள்ளும் போது, நான் சாதாரணமா ஏதோ சும்மா ஏதோ ஒப்பிட்டு சொல்றாங்க இல்ல, நான் அவராகவே இந்த பூமியில வாழும்படியா என்ன அவர் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாக நம்ம பிறந்திருக்கிறோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைங்க யாராதான் இருப்பாங்க? தேவனுடைய பிள்ளைன்னா நம்மளும் தேவனாக, அதாவது ஆளுகை செய்கிறவர்களாக தேவன் இந்த பூமியில நம்மளை வச்சிருக்கிறார். உங்க உலகம் மாறணுமா அப்படின்னா நீங்க தேவனா வாழுங்க. அல்லேலூயா. தேவனா வாழுங்க. நிறைய பேர் நான் தேவன்னு சொல்லி நிக்க ரெடியா இருக்காங்க, ஆனா தேவனா வாழ ரெடியா இல்லை இல்லையா? நிறைய பேர் போய் மனுஷங்களை எல்லாம் போய் கும்பிட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில மனித தெய்வங்கள் இந்த பூமியில, அதுவும் இந்தியால நிறைய இருக்கு. நிறைய பேர் மனுஷங்களை இவங்க தான் தெய்வம்ன்றாங்க. ஆண்டவர் அப்படி நம்மளை அழைக்கல, தேவனா வாழ தான் அழைச்சிருக்காரு. தேவனா பாருங்க, நான் தான் தேவன் என்ன வணங்குங்கன்னு சொல்ல அழைக்கல, நான் தேவனாய் வாழ்ந்து காமிக்க ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார். எவ்வளவு பேர் என்னிலேருந்து தேவனா வாழ போறீங்க? ஹல்லேலூயா. அதுதாங்க அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாரு. எப்படி வாழணுன்றதை நமக்கு காண்பித்து அவர் போயிட்டார். அவரோட ஆவியை இன்னைக்கு நமக்குள்ள வச்சிருக்கார். இன்னையிலிருந்து நீங்களும் நானும் வாழ போறது தேவனாய் வாழ போறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனாய் வாழ போறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க உலகத்தை ஜெயித்திருக்கிறீங்க. நீங்க உலகத்தை ஜெயித்திருக்கிறீங்க. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உலகத்தை ஜெயித்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க தேவனாய் பிறந்திருக்கிறீங்க, தேவனாய் நீங்க வாழ போறீங்க. ஆமென். நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை தள்ளுவதில்லை. அவரை போலவே உங்களை மாற்ற உங்க வாழ்க்கையை அவர் பயன்படுத்த போறார். தேவனுக்காய் நீங்க வாழ போறீங்க. எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய பிரச்சனத்தில் இந்த வேலையில ஜெபிங்களேன். உங்க இருதயத்திலிருந்து ஜெபிங்களேன். ஹல்லேலூயா. அப்பா நன்றி. நம்ம எல்லாரும் சொல்லமா, அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா இயேசுவே. அப்பா நன்றி ஆண்டவரே. மனதார அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடுங்களேன். அப்பா நன்றி அப்பா. நம்ம எல்லாம் அவரை கொண்டாடி நடனம் ஆடுறோம், ஆனா வசனம் சொல்லுது கர்த்தர் நம்ம நிமித்தமா அவர் டான்ஸ் பண்றாராம், என்ன நினைச்சு அவர் பாடுறாராம். ஹல்லேலூயா. என்னை கொண்டாடுற ஒரு அப்பா எனக்கு கிடைச்சிருக்காரு, என்னை செலிப்ரேட் பண்றார். சில நேரத்தில் பிள்ளைங்க ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு வந்து நம்மக்கிட்ட சொன்னால் நமக்கு டைம் இருக்கிறது இல்லை. அப்படியா, சரி சரி போன்றோம். ஆனால் இயேசு அப்படி இல்லை. உங்கள் சக்ஸஸ் எல்லாம் அவர் கொண்டாடுறாராம். உங்கள் சக்ஸஸ் எல்லாம் அவர் கொண்டாடுறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவர் செலிப்ரேட் பண்ணுறாராம். ஹல்லேலூயா. இதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துங்களேன்.
அப்பாவை அனுபவிங்க, அவருடைய அன்பை அனுபவிங்களேன். இயேசுவே, என்னோட வெற்றியை நீங்க கொண்டாடுறீங்க ஆண்டவரே. எனக்குள் விசுவாசம் பிறக்கும் போது நீங்க அதை கொண்டாடுறீங்க ஆண்டவரே. இதை உணருங்களேன், இந்த வார்த்தையை உணருங்களேன். எனக்குள் விசுவாசம் பிறக்கும் போது நீங்க அதை செலிப்ரேட் பண்றீங்கப்பா. இயேசுவே தகப்பனே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், தகப்பனே. உங்க இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை வெளியே வரட்டும். உங்களுக்கு அப்பா இருக்காருங்க, உங்க கூடயே உங்க அப்பா இருக்காரு, உங்க கூட ஒரு தகப்பன் இருக்காரு, ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர், ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்களேன் அவரை. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரகஷகதரமேதிரபதரப லேரே. செலிப்ரேட் பண்ணுங்க உங்க இருதயத்துல அவரை செலிப்ரேட் பண்ணுங்களேன். உங்க இருதயத்துல அவரை செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்துல அவரை உயர்த்தி உங்க அன்பு அவருக்கு தெரியப்படுத்துங்க, உங்க அன்பு அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, வேற எந்த ஜனமும் இப்படி அனுபவிக்கலீங்க. தெய்வத்தை தகப்பன் சொல்லி யாருமே கொண்டாடலைங்க. எந்த தெய்வமும் அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறவங்கள பிள்ளைகள் ஆக்கல. மெய்யான ஒரே தேவன் நம்மை பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து நம்ம சொல்லலாமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. உணர்ந்து சொல்லாமா எல்லாரும்? தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறையொன்றுமில்ல, என்ன நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றுமில்ல, என்ன நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் என்னோடு இருக்கிறார், நான் கலங்க தேவையே இல்லைப்பா. நல்ல தகப்பன் எனக்கு இருக்கீங்க. நீங்க மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டீங்கப்பா, கல்லை தின்ன நீங்க கொடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. உங்க நாமத்தினால் நான் எதை கேட்டாலும் அதை நீர் எனக்கு தருகிற நல்ல தகப்பனா இருக்கிறீங்கப்பா. உம் சித்தத்தின்படி என்னை நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி அவரை நம்ம உயர்த்தலாமா? லாராகா ஷீதாராமே தீராபாதாராபா. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நீர் ஆவியா இருக்கிறது போலும் ஆவியை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆவிக்குரியவர்களாய் நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறீரே அப்பா. எங்களை போல் நீர் வந்து உம்மை போல் எங்களை மாற்றினீரே. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
தேவனாய் வாழும்படியாய் இந்த உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை எனக்கு கொடுத்தீரே நன்றி. அநேகருக்கு மறைக்கப்பட்டதை எனக்கு வெளிப்படுத்தினீரே நன்றி ராஜா. உம்மை நோக்கி நான் கூப்பிடும் போது நான் அறியாத எனக்கு எட்டாத பெரிய காரியங்களை எனக்கு அறிவிக்கிறீரே. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய தகப்பனே இயேசுவே, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறீங்க ராஜா. உம்முடைய வலது கரம் என் சத்துருக்களை எட்டி பிடிப்பதற்காக நன்றி தகப்பனே. எனக்காக யாவையும் செய்து முடித்த நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உம் பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தொடர்ந்து நடக்கிற காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கட்டும். இதே விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய காணிக்கைகளை இந்த வேலையில் நம்ம படைக்கலாம். உங்களுடைய கரத்தில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் பங்கை கர்த்தருக்கு கொடுக்க நினைக்கிறவங்க உங்களுடைய தசம பாகத்தை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வேலையில் நம்ம அதற்காக ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் விசுவாசத்தோடு கூட ஆர்ப்பரிப்போடு கூட தேவனுடைய சமூகத்தில் நம்மளுடைய காணிக்கைகளை இந்த நேரத்தில் நம்ம படைக்கலாம். இன்னைக்கு ரெவலேஷன் 22:12 என்ன சொல்லுது தெரியுமா? ஜீசஸ் ப்ராமிஸ் டு கம் பேக். இயேசு சொல்கிறாரு, நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மறுபடியும் வரேன். ஜீசஸ் செட் he is coming soon. இயேசு சொல்கிறாரு, ஏசப்பா வந்து சீக்கிரமாகவே வந்துடுவா. we don't that day but we must ready. ஆனால் நம்மளுக்கு அந்த டே தெரியாது, ஆனால் நம்ம ரெடியாக இருக்கணும். பி ரெடி எவ்ரி டே. நம்ம எல்லா டேயும் ரெடியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண தெரியுமா? ப்ரேயர் பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும், மற்றவங்களுக்கு அன்பு காட்டணும், நம்ம சின்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஜீசஸ் கூட க்ளோஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு those who are ready will be happy. யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்க ரெடியாக இருக்கீங்க? they will live with Jesus forever. அவங்களே என்றென்றும் தேவனோடு வாழ்வாங்க. no more pain, no more crying. அது எந்த ஒரு வலியும் இருக்காது, எந்த ஒரு அழுகையும் இருக்காது. heaven is a beautiful place. பரலோகம் வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸ். those who are not ready will be left out. யாரெல்லாம் ரெடியாக இல்லையோ அவங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. they will face judgment. அவங்களாம் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணணும். don't wait, turn to Jesus now. யாரும் வெயிட் பண்ண ஜீசஸ் பக்கம் திரும்புங்க. ஆமென்.